அணியின் சார்பாக பணிவான வணக்கங்கள். நடைபெற இருக்கின்ற 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற டப்பிங் யூனியன் தேர்தல் சம்பந்தமாக பல விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் அனைவரும் எங்கள் அணியின் சார்பாக அன்போடு அழைத்திருக்கிறோம். நிறைய பேர் பேசினாங்க, எதனால இந்த மாதிரி ஒன்றா இருந்தீங்க, ரெண்டா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து நிறைய கருத்துக்கள் நான் உள்ள எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தேன். எதுக்குமே எனக்கு சரியான பதில் கிடைக்கல. ஸோ அதனால இனிமேலும் இது பொறுமையா இருந்தால் சரி வராது அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவெடுத்தோம். இந்த முடிவெடுக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது லாஸ்ட் கமிட்டி. இந்த கடந்த நிர்வாகத்தினுடைய நிறைவான ஒரு கமிட்டி நடந்தது. அதுக்கு அண்ணன் ரவி அண்ணன் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ ரவி அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கேன், அது வேண்டாம், இனிமேல் வேற யாராவது பார்த்துக்குங்க, நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கமிட்டியில் சொன்னார். அப்போது இவர் சகோதரர் நாராயண் பாபு அவர்கள் ரொம்ப அன்போடு கேட்டார், இல்லைங்க இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், இந்த ஒரு எலெக்ஷன் இருங்க அப்படின்னு கேட்டபோது அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன்னா இவர் ஓய்வு எடுக்க போட்டாங்கன்னா அடுத்தது நிர்வாகம் யார்கிட்ட ஒப்படைக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. தனக்கு அடுத்தது இவங்க இவங்க இவங்கன்னு இருக்கணும். இவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. சரி, நம்ம போய் அண்ணங்கிட்ட இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது ஒரு அறிவிப்பு வந்தது. திரு கதிர் அவர்கள் தலைவர், சதீஷ் அவர்கள் செயலாளர், ஷாஜிதா அவர்கள் பொருளாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேர் கமிட்டியில் எல்லாருமே அன்பாக கேட்டாங்க, இருங்க இருங்க இருங்கன்ட்டு. அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க 3 பேர் தான் நிர்வாகன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே, சரி இது விஷயமா அண்ணங்கிட்டே நம்ம நேரடியாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னென்ன இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கமிட்டியில் எல்லாருமே கேட்டாங்களே, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களேண்ணே அப்படின். இல்லைடா விட்றா, அது போட்டுண்டா, நம்மளும் எவ்வளோ காலமாக இருந்துட்டோம், அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆரம்பத்திலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. அப்போ நான் அண்ணங்கிட்ட என்ன சொன்னேன், இல்லைண்ணே 83லேருந்து கட்டி காப்பாற்றின ஒரு யூனியன் இது, அவ்வளோ சுலபமாக இதை டக்குன்னு விட்டுட்டு போயிட முடியாதுண்ணே, அடுத்தது ஒரு நல்ல மனிதர்கள்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தப்பா எடுக்காதீங்கன்னா, கதிர் தான் கேண்டிடேட் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா கதிரை எடுத்து நான் நிற்க வேண்டி வரும் அப்படின்னு அண்ணங்கிட்ட நான் ஓப்பனாக ஹாஸ்பிட்டலில் சொன்னேன். அப்போது ஹாஸ்பிட்டலில் சொல்லும்போது அண்ணனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே இருந்தாங்க. அண்ணி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சம்பந்திங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்க முன்னிலையில தான் நான் இதை அண்ணங்கிட்ட நான் சொன்னேன். அது என்னமோ பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் உண்மையிலே பாவம், அவரால் முடியல, உடம்பு ஆப்ரேஷன் வேறு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், இப்போ கஷ்டப்பட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்ட உடனே ஒரு 2 நாள் கழித்து சகோதரர் சாந்தகுமார் அவர்களும் மாலா மாமின்னு ஒரு மூத்த கலைஞர், அவங்க 2 பேரும் போய் அண்ணங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசினாங்க. அப்போ அண்ணன் சொன்னார், இவர் கேட்டார், என்னென்ன நானும் 18 வருஷமா இவர் அவர்கிட்ட ஏதாவது கீ போஸ்ட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் நிற்கிறதுக்காக. ஏன்னா அவங்க எல்லாரோட இவர் சீனியர், அந்த 3 பேரை விட இவர் சீனியர். நிறைய உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் வாங்கி கொடுத்தவர், யூனியனுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானம் தள்ளி கொடுத்தவர், எல்லாமே இருந்து இவர் கேட்டபோது, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலடா, அந்த கதிர் இவனுங்கெல்லாம் நீ வரவே கூடாதுன்றானுங்க, என்னன்னு தெரியல, நீ வேணா போய் அவன்கிட்ட பேசினேன், நான் எப்படின்னா பேச முடியும், இல்லைடா நான் பேசினா கூட அவங்க முடியாதுன்றானுங்க அப்படின்னும் போது எனக்கு தோணுச்சு, இந்த விஷயம் எனக்கு வந்தது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டோம். அப்போ அவரே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பண்ணுறா சாந்தா, ராஜேந்திர தனியாக நிற்கிறேன்னு போயிட்டான், நீ என்ன பண்ண அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டுங்கன்னு இந்த ஐடியாவை கொடுத்தவரே அப்படிதான். அதுக்கப்புறம் சரின்னு இவர் எவ்வளோ பேசினாரு.
அப்புறம் இவங்க வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு அணியாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போ அண்ணங்கிட்ட போய் பேசும்போது இவரும் மாலா மாமியும் போய் பேசுனாங்க. அப்போ மாலா மாமி வந்து அண்ணங்கிட்ட என்ன சொன்னாங்க, ஏங்க ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க நிர்வாகத்தில் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. இவ்வளோ பேர் உறுப்பினர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகம் அங்கே இருக்கு. உபதலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் மட்டும் எல்லா முடிவையும் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட தகவல் மட்டும்தான் சொல்றாங்க. இது மாலா மாமி சொன்னது. எங்ககிட்ட தகவல் மட்டும்தான் சொல்றாங்க. வெறும் தகவலை மட்டும் கேட்டுக்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம். நாங்க என்ன செட்ராப்பட்டியா அப்படின்னு மாமி வந்து அண்ணங்கிட்ட நேரடியாக கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் மன வருத்தம். இப்போ நாங்க நிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு அணி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன உடனே திரு கதிர் அவர்களும் சதீஷ் அவர்களும் ஷாஜிதா அவர்களும் மறுபடியும் போய் அண்ணங்கிட்ட போய், சார் ராஜேந்திரன் சார் மறுபடியும் தனியா அவர் ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நிற்கிறாரு, அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க மறுபடியும் நீங்க வந்து நில்லுங்க, அதுக்கப்புறமா ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ பேர் கமிட்டியில கேட்டாங்க.